ஒரே இரவில் மாறிய இன்ஸ்டாகிராம். இனி மெசேஜ் அனுப்பும் போது உஷார் மக்களே. மெட்டா அறிவித்த முக்கிய அப்டேட். சமூக வலைத்தளங்கள்ல ஆதிக்கம் செலுத்தி வர மெட்டா நிறுவனம் அவங்களுடைய பிரபல செயலியான இன்ஸ்டாகிராம்ல ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப காலமா பேசப்பட்டு வந்த என் டு என் என்கிரிப்ஷன் வசதியை இன்ஸ்டாகிராம் மெசேஜிங்ல இருந்து மெட்டா நிறுவனம் நீக்கி அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. பயனர்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் சட்டவிரோத செயல்களை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மெட்டா நிறுவனம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும்போது மெசேஜ் அனுப்புகிற நபர் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுற நபரை தவிர வேற யாராலையுமே அந்த மெசேஜ்களை படிக்க முடியாது. குறிப்பாக இன்ஸ்டாகிராமுடைய தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனம் நினச்சா கூட அந்த மெசேஜை பார்த்து படிக்க முடியாது. இப்போ இந்த வசதி நீக்கப்பட்டிருக்கிறதுனால தேவைப்படும் பட்சத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக உங்களுடைய மெசேஜ் கண்காணிக்கப்பட வாய்ப்பு உருவாகியிருக்கு. இந்த மாற்றத்தினால சாதாரண பயனர்களுடைய தனிப்பட்ட உரையாடல்களில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படின்னாலும் பிரைவசி குறித்த கவலை எழுந்திருக்கு. அதே போல் இனி இன்ஸ்டாகிராம் டிஎம்களில் பகிரப்படுற தகவல்கள் என்கிரிப்ஷன் முறையில் பாதுகாக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் இருக்க பாதுகாப்பு இனி இன்ஸ்டாகிராம் டிஎம் மெசேஜஸில் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்பு, ஆன்லைன் மோசடிகளை தடுக்கிறது, இந்த இரண்டை மையப்படுத்தி தான் இந்த என் டு என் என்கிரிப்ஷன் வசதியை நீக்கி மெட்டா நிறுவனம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. என் டு என் என்கிரிப்ஷன் குற்றவாளிகளுக்கு ஒரு கேடயமா இருக்கிறத சுட்டிக்காட்டி பல நாடுகளுடைய அரசாங்கங்கள் மெட்டா நிறுவனத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் தெரிவித்து வந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட அழுத்தங்கள் ஏற்பட்ட காரணத்திற்காக தான் மெட்டா நிறுவனம் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அதனால இனிமேல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விவரங்கள், ரொம்ப ரகசியமான தகவல்களை இன்ஸ்டாகிராம் மெசேஜில் பகிர வேணாம் அப்படின்னும் டெக் வல்லுநர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த என் டு என் என்கிரிப்ஷன் வசதி நீக்கப்பட்டிருக்கிறதுனால சைபர் குற்றங்கள் உடனடியாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பட்ட முறையில் ரகசியமான தகவல்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா என் டு என் என்கிரிப்ஷன் வசதி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமை தவிர்க்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு டெக் வல்லுநர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்ஸ்டாகிராமை அதிகமாக பயன்படுத்துகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.